கிரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்த். இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒரு 44 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அந்த 44 கொஸ்டின்ஸில் ஒரு 24 கொஸ்டின்ஸ் கிட்ட நானே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸுக்கு நான் செப்பரேட் வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஏ ஃபைனல் எப்படி நான் ஜாப் போயிட்டே கம்ப்ளீட் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் லாஸ்ட் டேட் டு சப்மிட் T5 ஃபார் அப்பியரிங் போத் த குரூப் ஃபைனல் இன் June 24. ஃபெப்ரவரி மந்த் தான் லாஸ்ட் டேட், ஃபெப்ரவரி 2024. கான்சிக்வன்சஸ் இஃப் மிஸ் டு சப்மிட். நீங்கள் அந்த டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டிசம்பர் டேர்ம் தான் எழுத முடியும். இதை பற்றி நீங்கள் சிஎம்ஏக்கு நீங்கள் மெயில் போட்டு ஜஸ்ட்டு கேளுங்க. பட் ஆனால் ஆஸ் பர் ரூல் நீங்கள் அந்த டேர்ம் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. டிசம்பர் டேர்ம் தான் எழுத முடியும், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. செகண்ட் கொஸ்டின், நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஆடிட்டர் ஆஃபீஸில் பண்ணிங்களா? இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் நான் பண்ணேன். ஸோ நான் ஆடிட்டர் ஆஃபீஸில் நான் ஆர்டிகல்ஷிப் பண்ணல. நெக்ஸ்ட் ஆஃப்டர் டிசம்பர் 2024 எக்ஸாம் கம்ப்ளீஷன் ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப்டர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வில் கண்டக்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அரௌண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு 3 to 4 ஃபேஸஸ் கிட்ட வரும். அதாவது 3 to 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கிட்ட வரும். அதாவது உங்களுக்கு மார்ச் மந்த் ஒன்று ஆரம்பிக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மார்ச் அண்ட் ஏப்ரல்லையே உங்களுக்கு எல்லா கேம்பஸுமே மோஸ்ட்லி போயிடும். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் டிசம்பர் 24னா ஃபெப்ரவரி மந்த்லேருந்து லைட்டாக கிக் ஸ்டார்ட் ஆகும். மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த்து தான் நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஹவ் அப்பியர்ட் இன் TMA இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் ஃபார் பாஸ்ட் 3 terms பட் ஸ்டில் couldn't complete it. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக அங்கே இந்த இண்டெக்ஸில் சிஎம்ஏ டெக்ஸ்ட் புக்கில் இண்டெக்ஸ் இருக்கும். அதில் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி டாபிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி கவர் பண்ணிங்கன்னா, கான்செப்ஷுவலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. பிலோ தான் 100 மார்க்ஸுக்கு எழுதுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ எப்போவுமே 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரிஸ், நான் இங்கே மிஸ் அவுட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி கிளியர் ஆகலை, இங்கே நான் கான்செப்ஷுவலாக கிளியர் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா கிடையாது. இதை சம்மந்தப்பட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க வீடியோஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். எனக்கு இதை பற்றி அவ்வளோ ஐடியா கிடையாது. பட் ஆனால் நான் உங்களுக்கு சிஎம்ஏ சம்மந்தப்பட்டு, சிஏ சம்மந்தப்பட்டு, அதாவது ஒரு சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் இவங்களில் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை நான் வேணால் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 7 months போதுமா சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண? 7 months ஓகே தான். உங்களுக்கு சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 7 to 8 monthsே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் லா எடுத்து படிங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்து படிங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக பிளான் பண்ணி படிங்க. அப்போது நீங்கள் 7 monthsல ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹவு அபவுட் எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம லொக்கேஷனுக்கு கேட்டால் வருமா? ஸோ நான் ஜென்ரலாக இது வரைக்கும் சிஎம்ஏ எக்ஸாம்ஸில் நான் அட்டன் பண்ண வரைக்கும் நான் கேட்ட லொக்கேஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நான் சிஎம்ஏ குரூப் 3 வரைக்கும் நான் ஆஃப்லைனில் தான் எழுதினேன். குரூப் 4 மட்டும் தான் நான் ஆன்லைனில் எழுதி கிளியர் பண்ணேன். ஸோ குரூப் 3 வரைக்கும் ஆஃப்லைன் தான். ஸோ ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட சென்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யுவர் கரண்ட் சேலரி பேக்கேஜ் ப்ரோ? ஆக்சுவல் சொல்லனாலும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். அதாவது சேலரி என்னால் இதெல்லாம் சேலரியை என்னால் பப்ளிக்கெலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பப்ளிக்காக யாருமே ஜஸ்ட்டு சொல்லக்கூடாது சேலரிஸை. பட் ஆனால் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆவரேஜாக சிஎம்ஏ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா, சிஎம்ஏ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்ஏ வெப்சைட்டில் ஒரு டேபே இருக்குது. சிஎம்ஏ வெப்சைட் ICMAI.in போயிட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா கம்பெனிஸ் எவ்வளோ சிஎம்ஏக்கு கரண்ட்டாக எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, கரண்ட்டாக எவ்வளோ அதாவது கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் சிஎம்ஏ சேலரி முடித்தோடனே எவ்வளோ வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். பட் இப்போ எக்ஸாம் ஃபீ ஆஃப்லைனில் சிஎம்ஏ பவனில் போய் பே பண்ணால் அக்செப்ட் ஆகுமா? நீங்கள் ஆஃப்லைனில் சிஎம்ஏ பவனில் போய் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் ஆஃப்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆஃப்லைனுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சிஎம்ஏ வெப்சைட்லேயே அது இருக்குது.
அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சலானோட, அதாவது ஒரு அந்த அந்த எக்ஸாம் ஃபீஸ் 1200 rupees உங்களுக்கு இருக்குன்னா, ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸோடு நீங்கள் வந்துட்டு அந்த சலானோட வந்துட்டு நீங்கள் டிடி எடுத்து டிமாண்ட் டிராஃப்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு கொல்கட்டாவுக்கு வந்து அமுச்சு விடணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு தான் அவங்க ஆன்லைனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறது தான் ஈஸி. ஆஃப்லைனில் பே பண்ணுறது ஃபார்ம் எடுக்கணும், சலான் எடுக்கணும், டிடி எடுக்கணும், 1200 rupees டிடியில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சிஎம்ஏ கொல்கட்டாவுக்கு நீங்கள் வந்து அமுச்சு விடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹவ் ஆர் யூ சார், கேன் யூ அப்லோட் அ வீடியோ ரிகார்டிங் பவர் பிஐ ரிலேட்டட்? ஐ எம் குட் சார். பவர் பிஐ ரிலேட்டடை பற்றி வந்துட்டு உங்களுக்கு பவர் பிஐ வந்துட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு கார்ப்பரேட்டில். பவர் பிஐ ரிலேட்டட் பற்றி வந்துட்டு நான் கிளாஸஸ் தனியாக எதுவும் போகல. பட் ஆனால் உங்களுக்கு அதோடைய யூசேஜஸ், அட்வான்டேஜஸ், அதோடைய அதாவது யூசஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி வேணால் நான் தனியாக வீடியோவாக வந்துட்டு மேக் பண்ணி வந்துட்டு போடுறேன். நான் சப்போஸ் ஃப்யூச்சரில் கிளாஸஸ் போனாலும் அந்த கிளாஸஸில் எனக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். Do we have to write the skill training again under 2022 syllabus or is there is any other training is mandatory? Skill training நீங்கள் திருப்பி எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் 2016 சிலபஸில் ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா அதோட அவ்வளோதான். ஃபார் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டர்நெட் மார்க் ஷீட் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். டூ வி நீட் டு சப்மிட் ஒரிஜினல் மார்க் ஷீட்? தேவை கிடையாது. நீங்கள் மார்க் ஷீட் இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்களா, அதை வச்சு அப்ளை பண்ணாலே வந்துட்டு போதும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக மார்க் ஷீட் மாதிரி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குரூப் 3 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடலாமா? 4 months ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் போதுமா? 4 months ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு குரூப் 3 நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். பிகாஸ் நான் என் சைட்லேருந்து நான் வந்துட்டு பேசுகிறேன். நான் வந்துட்டு 6 months கிட்டே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 6 to 7 months கிட்டே நான் வந்து எடுத்துகிட்டு தான் நான் வந்துட்டு கிளியர் பண்ணேன். ஸோ நீங்கள் குரூப் 3 வந்துட்டு 4 monthsல படிக்கணும்னா நீங்கள் அட்டெம்ப்ட் எடுக்கலாம். பிகாஸ் 4 months இஸ் அ குட் டைம், நல்ல டைம், ஒரு டீசெண்டான டைம் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரியே இண்டெக்ஸில் இருக்கிற வெயிட்டேஜை பேஸ் பண்ணி வந்துட்டு படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்களே நிறைய மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கே வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமிக்கு வந்து போனீங்கன்னா அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கன்னா நீங்களே உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு எம்டிபியோ இல்லை பிடிபியோ ஏதோ ஒரு கொஷின் பேப்பர், சிஎம்ஏ வெப்சைட்டில் ஏகப்பட்ட கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு 3 hours எழுதுகிற மாதிரி ஏதோ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்களே அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எந்த கான்செப்ஷனில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க, வேர் டு யூ ஸ்டாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சஜஸ்ட் ஜாப் ரோல்ஸ் டு டூ ஆர்டிகல்ஷிப், ஹவு டு ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சிஎம்ஏ நான் இதை பற்றி செப்பரேட்டாக நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சிஎம்ஏடைய வெப்சைட்லேயும் இருக்கும், ப்ளஸ் SIRC@ICMAI அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸுக்கு மெயினாக நிறைய வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி சர்ச் பண்ணணும் ஆர்டிகல்ஷிப்பு, எங்கே சர்ச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் அதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன் விச் அட்டெம்ப்ட் யூ கிளியர்ட் யுவர் சிஎம்ஏ இன்டர். நான் குரூப் 1 தனியாக வந்துட்டு எழுதினேன். ஆக்சுவலாக குரூப் 1 நான் December 2017 வந்துட்டு எழுதினேன். குரூப் 2 வந்துட்டு நான் June 2018 வந்துட்டு எழுதினேன். ஸோ ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டரில் எனக்கு வந்துட்டு குரூப் 1 ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட்டு, குரூப் 2 வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஒரு அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக அது ஒரு அட்டெம்ப்ட், இது ஒரு அட்டெம்ப்ட், செப்பரேட்டாக தான் நான் வந்துட்டு எழுதினேன். ஹாய் ப்ரோ, டூயிங் குட், ஹவ் அபவுட் யூ? நானும் குட் தான். சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 கிளியர், டு ஐ ஹாவ் டு கிவ் எக்ஸாம் ஃபார் டேக்ஸ் குரூப் 1 ஆஃப்டர் கன்வர்ஷன்? தேவை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு குரூப் 1 கிளியர்னா குரூப் 1 கிளியர்ட், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு குரூப் 2 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் நியூ சிலபஸில். ஆடிட் ஃபார்ம் ஆர் பிஎஸ்யூ குட் ஃபார் ட்ரைனிங்? நான் பிஎஸ்யூன்னு தான் வந்துட்டு சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு இப்போ ஒரு சில பிஎஸ்யூஸ்லாம் வந்துட்டு அக்கௌண்டிங் டூல்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பிஎஸ்யூவில் எஸ்ஏபிலாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கார்ப்பரேட் ஒர்க்குள்ளே என்ட்ராக போகிறீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் ட்ரைனிங் எடுக்கிறதுங்கிறது பெட்டரு. சப்போஸ் நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆடிட்டராக போகிறீங்க அப்படின்னா ஆடிட் ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. ஆர்டிகல்ஷிப்க்கு சிஏ கோச்சிங் அகாடமி ப்ளஸ் ஃபர்ம் வச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன், ஆடிட் ஃபார்ம் ஆர் பிஎஸ்யூ. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு பிஎஸ்யூ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்யூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஆடிட் ஃபார்மில் உங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எது கிடைக்கிறதோ அதை எடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கார்ப்பரேட் வேர்லையோ இல்லை ஆடிட் ஃபார்ம்லையோ அப்புறமா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஆர்டிகல்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங்காக மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் வந்துட்டு தேவை. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஆர்டிகல்ஷிப் வந்து சர்ச் பண்ணுங்கள்.
ஆர்டிகல்ஷிப்க்கு சிஏ கோச்சிங் அகாடமி ப்ளஸ் ஃபேம் வச்சுருக்கிறவங்க கிட்ட ஜாயின் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் கம்பல்சரியா. நீங்கள் ஃபேமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பெருசாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, கம்பெனிஸை தான் வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா ஃபேம் பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிஎம்ஏ ஆர் சிஏ ஃபேமாக இருக்கும். ஸோ அந்த ஃபேமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அது வந்துட்டு இன்ஃபேக்ட் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டே வந்துட்டு ஃபேமில் பண்ணுறவங்களுக்கு பெருசாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சீல் அண்ட் சிக்னேச்சர் இருந்தாலே வந்துட்டு போதுமான அளவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவு டு ப்ரிப்பேர் இன்டர் லான்னா. ஸோ இன்டர் லா பற்றி நான் செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸ்ரீகாந்த் காமர்ஸ் என்னோடய நேம் போட்டு சர்ச் பண்ணி சிஎம்ஏ இன்டர் லா அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு வரும். அதை தவிர சிஎம்ஏ இன்டர் லாவில் எந்தெந்த செக்ஷன்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட்னா எந்தெந்த செக்ஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் டீட்டெயில்டாக வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் யூடியூப்பில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோ சிஎம்ஏ இன்டர் அண்ட் சிஏ இன்டர் சிலபஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் சேமாக இருக்கும்? இன்டரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாகவே இருக்காது. ஆக்சுவலாக ஃபைனலில் தான் சேமாக வந்துட்டு இருக்கும். இன்டரில் உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் சே அப் டு 50 to 60% தான் சேமாக வந்துட்டு இருக்கும். ஃபைனலில் தான் அரௌண்ட் 80% சிலபஸ் சேமாக வந்துட்டு இருக்கும். ப்ரோ ஐ கிளியர் சிஎம்ஏ, டெல் அபவுட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் சிஎம்ஏ கிளியர் பண்ணதுக்கப்புறமா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை ரெஸ்யூமே எடுத்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் எங்கே ரிசல்ட் பார்த்தீங்களோ அங்கே ரெஸ்யூமே எடுத்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. அங்கே கீழே வந்துட்டு கேட்கும் அப்லோட ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு கேம்பஸ் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கம்பெனிஸ் வந்துட்டு வரும், உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதை பற்றியும் நான் செப்பரேட்டாக வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்லாம் பற்றி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாமே நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய நேம் ஸ்ரீகாந்த் காமர்ஸ்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே நீங்கள் ஸ்ரீகாந்த் காமர்ஸ்னு போட்டுட்டு உங்களுக்கு சிஎம்ஏ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னா அந்த சிஎம்ஏ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸுமே வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யுவர் அட்வைஸ் ஃபார் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய டீல் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு ஃபவுண்டேஷனில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு வரும். எனக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய டீல் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்டேஜே வந்து 70, 75, 80 அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா, கான்செப்ஷுவலாக வந்துட்டு படிங்க. கிளியர் பண்ணுறது, எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புக் பேக்கில் இருக்கிற 1 words மக்க படித்தாலே போதும், எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது. பட் கான்செப்ஷுவலாக வந்துட்டு படிங்க, இல்லைனா இன்டரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதான் நான் கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். நான் பண்ண தப்பும் அதான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோ நான் ஆகஸ்ட் 2023 இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ எஸ்ஏபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல ப்ரோ, இனி எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சிஎம்ஏக்கு வந்து மெயில் போடுங்க. மெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்கில் ட்ரைனிங் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, நான் வந்துட்டு எஸ்ஏபி ட்ரெயின் நான் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வந்துட்டு எந்த ஸ்லாட் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேளுங்க. அவங்க ஒரு ஸ்லாட் மாதிரி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த அட்டன் பண்ணுற அந்த டைம் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சிஎம்ஏக்கு தான் மெயில் போடணும். மெயில் போட்டு வெயிட் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் வரலன்னா டேரெக்டாக சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டுக்கே வந்துட்டு போய் கேட்டு வந்துடுங்க. காஸ்டிங் எவ்வளோ ஒன் டைம் படிச்சிட்டேன் பட் பக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹவு டு ஸ்டடி. ஸோ காஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி கான்செப்ஷுவல் தான். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ஷுவல் தான். நீங்கள் வந்துட்டு அதை படிக்கிற மாதிரியோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஓகே மார்ஜினல் காஸ்டிங்னா இதான் ஃபார்மேட் அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. காஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்துட்டு கான்செப்ஷுவல் தான். நீங்கள் கான்செப்ஷுவலாக படித்தாலே உங்களுக்கு காஸ்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு சில டாபிக்ஸ்லையோ இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ்லையோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக வீடியோவை நான் வந்துட்டு போடுறேன் யூடியூப்பில். நான் எப்படி சொல்லித்தரேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். தியரட்டிக்கலாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஏபிசி அனாலிசிஸில் ஏபி மட்டும் நல்லா படிச்சுட்டு போனால் போருமா? ஏபிசி அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு வரும். பேசிக்காக ஹை வேல்யூட் இன்வென்ட்ரி, மாடரேட் வேல்யூட் இன்வென்ட்ரி, லோ வேல்யூட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதான் ஏபிசி அனாலிசிஸ் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏபிசி அனாலிசிஸ் பற்றி ரொம்ப வந்துட்டு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ஸில். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு மூணுத்துலேயுமே கான்செப்ஷுவலாக ஜஸ்ட்டு ஒரு ஏதாவது அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதுகிற அளவுக்கு கான்செப்ஷுவலாக மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு போங்க. இன்டெப்த்தாக போகிறது யூஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏபி படிச்சிட்டிங்கன்னா ஓகே, சி ஜஸ்ட்டு வந்துட்டு சர்ஃபேஸ் லெவலில் கான்செப்ஷுவலாக படிச்சுட்டு போனாலே போதும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்ணா when did the term of syllabus and when did we need to pay again for intermediate at job? ஸோ இது வந்துட்டு எனக்கு கொஸ்டின் அவ்வளோ புரியல. பட் ஆனால் எனக்கு புரிஞ்ச வச்சு நான் வந்துட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு டேர்ம் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேர்ம் ஆஃப் சிலபஸ் இந்த இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2022 சிலபஸ் நியூ சிலபஸ் தான் வந்துட்டு வரும். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் கொஸ்டின் நினைக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் கேப் இருக்குது. ஆக்சுவலாக 12 மந்த்ஸோ 18 மந்த்ஸான்னு தெரில எனக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணால் தான் உங்களால் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுத முடியும். ஆனால் எக்ஸாம்ஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு எழுத முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறவங்களுக்கு புக்ஸ் கிடச்சிரும். ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது. 2 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து பே பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ இதான் வந்து நீங்கள் கேட்ட கொஷின் நான் வந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு வேறு கொஷின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என் கூட பர்சனலாக வந்துட்டு பிங் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என் கூட பிங் பண்ணுங்கள், நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதோட நான் கிளம்பலான்னு இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.